எல்லாருக்கும் வணக்கம். நான் ரம்யா பேசுகிறேன். ஒரு தமிழ் பொண்ணாக இருக்கிறதுக்கும் ஒரு சென்னை பொண்ணாக இருக்கிறதுக்கும் என் லைஃப்பில் இதை தாண்டி இந்த லெவலுக்கு நான் ஒரு சந்தோஷம் பட்டது கிடையாது. ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது இங்கே நடந்துருக்கிற விஷயத்தை பார்க்கும்பொழுது. ஒவ்வொருத்தரும் மனசார ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் வந்திருக்காங்க. நமக்கான ஃப்ரீடம், நமக்கான உரிமை, இது மனித உரிமை. இந்த உரிமை நமக்கு கிடைச்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத கண்ணுக்கு நேராக பார்க்கும்போது கண் கலங்குற மாதிரி இருக்குது. ஒரு பக்கம் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கவுங்க வெளில போய் சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, அவங்களால உள்ள ஹெல்ப் பண்ண முடியுது. பொண்ணுங்களுக்கு எவ்வளோ சேஃப்டி ப்ரொடெக்ஷன் கொடுக்கலாங்கிறத பார்க்குறது, பசங்க அவங்க மனசார செய்கிற விஷயங்கள், அவங்க அழகழகாக பேசுகிற விஷயங்கள், இங்கே இருக்கிற அந்த ஸ்லோகன்ஸ்லேருந்து எல்லாமே பீஸ்ஃபுல்லாக இருக்குது. சாப்பிட்றோமா, தூங்குறோமா, நம்ம வந்த விஷயத்துக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ணுறோமா, அதுக்கான வேலைகள் செய்கிறோமா, கிளம்புறோமா அப்படின்ற ஒரே ஆட்டிடியூட் மட்டும்தான். வேறு வீண் சச்சரவு, பிரச்சனை, சண்டை இதுக்கான வாய்ப்பே இல்லை, ஸ்கோப்பே இல்லை. அப்படிலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்விப்பட்டுருக்கீங்க அப்படின்னா அது போய். அதை நான் டெஃபினட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். நல்ல விஷயங்கள் கேள்விப்பட்டுருக்கோம் நேற்று நைட்லேருந்து. ஐ ஹோப் தட் கம்ஸ் ட்ரூ. இங்கேருந்து எல்லாரும் ஒரு சந்தோஷத்தோட, நிஜமாகவே ஒரு சிரிப்போட, ஒரு மகிழ்ச்சியோட, பட்ட கஷ்டத்துக்கான பலன் கிடைச்சிது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட கிளம்புவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்கோம். தேங்க்யூ. இன்றைய தினம் தமிழர்களுடைய உணர்வுகளுக்கு மரியாதை கொடுத்து லட்சக்கணக்கில் மெரினாவில் இன்னைக்கு மக்கள் திரண்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் தமிழனுடைய போராட்ட குணம் எவ்வளவு சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறத உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் தெரிஞ்சிருப்பாங்க. இந்த போராட்டம் இன்னைக்கு இவ்வளவு பிரம்மாண்டமாக, இவ்வளவு வீறு கொண்டு எழுகின்ற அளவுக்கு தமிழனின் உணர்வுகளை உரசி பார்த்தவர்கள் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த போராட்டத்திற்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். தமிழனுடைய உணர்வுக்கும் தமிழனுடைய கலாச்சாரத்திற்கும் எந்த பாதிப்பையும் இனி எந்த சக்தியும் ஏற்படுத்த முடியாது அப்படின்ற அளவுக்கு தான் இந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட எல்லாரும் குடும்பமாக, ஆமாம், சின்ன குழந்தைகளிலிருந்து வயதான பாட்டி தாத்தாலிருந்து எல்லோருமே ஒன்று திரண்டு இன்று தமிழரின் உணர்வுக்கு குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக அரசு தரப்பிலிருந்து ஒரு நல்ல பதில் கிடைக்கும் வரை இந்த போராட்டம் ஓயாது, கண்டிப்பாக தொடரும். வெல்வது நிச்சயம். ஆமாம், கண்டிப்பாக இந்த போராட்டத்திற்கு சரியான ஒரு வெற்றி, இமாலய வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை. நன்றி. அதாவது இது எங்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றியாக, அதாவது ஒரு முழுமையான வெற்றியாக இதை ஏற்றுக்கொள்ள மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன் அப்படின்னா இவ்வளவு பெரிய எழுச்சியை பார்த்த பிறகும் முழுவதுமாக ஜல்லிக்கட்டுக்கு ஏன் அறிவிக்க மறுக்கிறார்கள் என்ற அந்த விஷயங்கள் தான் புரியலை. ஆமாம், கண்டிப்பாக ஒரு நல்ல பதில் கிடைக்கும் என்பதற்காக காத்து கொண்டிருக்கிறோம். அதற்கு முன்னால் ஒருவேளை இந்த பதில் இப்போ நாங்கள் போராடிய இந்த போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றியாக ஜல்லிக்கட்டு நாளை நடத்தப்படும் என்றால் அதுக்கும் நாங்கள் சந்தோஷப்படுறோம். ஜல்லிக்கட்டு ஒரு பக்கம் நடக்கும், முழுவதுமாக தடை தளர்த்தப்படும் வரைக்கும் போராட்டம் தொடரும். அதுதான் இப்போ இங்கே கூடியிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்களை அவ்வளவு சீக்கிரம்லாம் ஏமாற்றவும் முடியாது. அவர்களெலாம் ரொம்ப விவரமாக இருக்கிறார்கள். யாருமே எந்த ஆசை வார்த்தைகளையும் சொல்லி அவர்களை ஏமாற்றவும் முடியாது. நீங்கள் கேட்ட மாதிரியே பீட்டாவை எதிர்த்து இதுவரைக்கும் பீட்டா இந்தியாவுக்குள்ளே வேண்டாம், எங்களுக்கு பீட்டா தேவையில்லை அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். ஏன் அதை இன்னும் காது கொடுத்து கேட்க மறுக்கிறாங்க அப்படின்ற விஷயந்தான் எங்களுக்கு புரியலை, எங்கள் அறிவுக்கு இன்னும் புரியலை. ஆனால் அந்த வார்த்தை அரசிடமிருந்து வர வேண்டும் என்பதற்காக தான் இந்த இவ்வளவு பெரிய போராட்டம். கண்டிப்பாக இந்தியாவை விட்டு பீட்டா ஓடியே ஆக வேண்டும். கண்டிப்பாக அது நடக்கும்.